ஸோ இன்றைக்கி நம்ம எலக்ட்ரோஃபோரேசிஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ண போகிறோம். ஸோ எலக்ட்ரோஃபோரேசிஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ப்ரோட்டீனை செப்பரேட் பண்ணுறதுக்கே இந்த எலக்ட்ரோஃபோரேசிஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம அகார் சொல்யூஷனை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த 300 ml ஆஃப் வாட்டரில் வந்து கொஞ்சம் பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் ராடை யூஸ் பண்ணி இதை ஸ்டிர் பண்ணுங்கள். இது கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகணும். இப்போ நம்ம இதில் வந்து 1 கிராம் அகார் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நம்ம இந்த கிளாஸ் ராடை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக டிசால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சொல்யூஷனை வந்து நம்ம ஒரு 3 மினிட்ஸ்க்கு வந்து பாயில் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவும் பாயில் பண்ணிடாதீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸில் நம்ம கோம்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அகார் சொல்யூஷனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது நிற்க மாட்டுது. ஒரு கார்ட்போர்டை யூஸ் பண்ணி நான் நிற்க வச்சுக்கிறேன். ஸோ இந்த அகார் சொல்யூஷனை வந்து இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோம் கவர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து அகார் சொல்யூஷனை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். ஸோ ஒரு ½ hour கழித்து பார்த்திங்கன்னா இது கட்டியாகி இருக்கும். இப்போ வந்து இந்த கோம்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து வெல்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து நம்ம சாம்பிள்ஸை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம பஃபர் சொல்யூஷனை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பஃபர் சொல்யூஷனுக்கு 100 ml ஆஃப் வாட்டரில் வந்து கொஞ்சம் பேக்கிங் சோடாவை வந்து நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கிங் சோடா கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு பஃபர் சொல்யூஷனை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ சைடில் வந்து இந்த அகாரை வந்து கொஞ்சம் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒயரை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கரண்ட்டை சப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இதில் நம்ம பஃபர் சொல்யூஷனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 சைட்லேயும் நம்ம ஒயரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாம்பிள்ஸை லோட் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ இந்த 2 சைட்லேயும் ஒயரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாம்பிள்ஸை லோட் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சாம்பிளை வந்து ரெட்டை ஆட் பண்ணுறேன். செகண்ட் சாம்பிளாக நான் எல்லோவை ஆட் பண்ணுறேன். தேர்ட் சாம்பிள் green. Fourth sample orange.
ஸோ 5th வந்து நான் 2 சாம்பிள் ஆட் பண்ண போகிறேன், க்ரீன் அண்டு எல்லோ. சிக்ஸ்த்து வெல்ல வந்து நான் ரெட் அண்டு க்ரீனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சாம்பிள்ஸை லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பவரை கனெக்ட் பண்ணி இதை வந்து ரன் பண்ண வேண்டியது தான். ஸோ இது வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு வந்து இது ரன் ஆகணும். ஸோ அப்போ தான் இந்த சாம்பிள்ஸ் வந்து வெளிலேருந்து ஸ்லோவாக மைக்ரேட் ஆகும். நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயரை யூஸ் பண்ணல, ஸோ அதனால் ஃபுல்லாக ரஸ்டிங் ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து நம்ம ரிசல்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம், இந்த சாம்பிள்ஸ்லாம் பொறுமையாக மைக்ரேட் ஆகி நம்ம செப்பரேட் ஆகியிருக்கு. ஸோ நம்ம 5th and 6th வேல்ல கூட 2 சாம்பிளை மிக்ஸ் பண்ணோம். ஸோ அதுவுமே கூட கரெக்டாக செப்பரேட் ஆகியிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ ஆர்என்ஏ ப்ரோட்டீனை செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அப்பா பையனோட டிஎன்ஏவை மேட்ச் பண்ண இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக எலக்ட்ரோஃபோரோசிஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த லேடி வந்து சாம்பிளை லோட் பண்ணுறாங்க. அந்த சாம்பிள் மைக்ரேட் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு ரேடியம் மாதிரி ஒரு பிரைட் கலராக இருக்குல்ல, இதுக்கு வந்து எத்திடியம் புரோமைடுன்னு சொல்லப்பட்ட ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணுவாங்க. அந்த கெமிக்கல் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹார்ம்ஃபுல், அது வந்து கேன்சரை கூட உருவாக்கும். ஸோ அதனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு லேபில் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்பவே கான்ஷியஸாக இருப்பாங்க. ஸோ எப்படி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா பேரண்ட்ஸ் அப்புறம் அவங்க சில்ட்ரன்ஸோட டிஎன்ஏவை மேட்ச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5th and 2nd வந்து ஃபாதர் அண்ட் மதர் டிஎன்ஏ. ஸோ ஃபஸ்ட்டு சைல்டோட டிஎன்ஏ பார்த்திங்கன்னா மதரோடைய மேட்ச் ஆகுது, ஃபாதரோடைய மேட்ச் ஆகுது. ஸோ செகண்ட் சைல்டு டிஎன்ஏ பார்த்திங்கன்னா ஃபாதரோடைய மேட்ச் ஆகுது, மதரோடைய மேட்ச் ஆகுது. தேர்டு சைல்டு டிஎன்ஏ பார்த்திங்கன்னா மதரோட மேட்ச் ஆகுது, ஃபாதரோடைய மேட்ச் ஆகுது. 4th சைல்டு டிஎன்ஏவும் பார்த்திங்கன்னா ஃபாதரோடைய மேட்ச் ஆகுது, மதரோடைய மேட்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பர்சனோட டிஎன்ஏவும் செப்பரேட் பண்ணி அவங்களோட சில்ட்ரன்ஸோட மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ ப்ரோட்டீனை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ.